அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். கடந்த 2 வருடங்களாக உள்துறை நில மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த வீடியோல முக்கியமா நம்ம கிச்சன்ல என்ன வகையான மெட்டீரியல், என்ன வகையான அதை இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம்னு இந்த வீடியோல நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். முதல்ல கிச்சன்ல பாத்தீங்கன்னா சிங்க்ல SS304 வரக்கூடிய கிரேட்ல வரக்கூடிய சிங்கை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீடித்தும் உடைக்கும், கலர் ஃபேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பும் அதுல கம்மி. அதோட டெப்த் எவ்வளவு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 8 to 10 இன்ச்சுக்குள்ள வரக்கூடிய சிங்கை நீங்க பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அப்பதான் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல வரக்கூடிய இன்ச்சஸ்ல வரக்கூடிய சிங்க்லாம் நீங்க பயன்படுத்துறது தவிர்த்துக்கலாம். செகண்ட் ஒன் எதை பத்தி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல கிச்சன்ல நிறைய பொருள் நம்ம பயன்படுத்துவோம். அதை கழுவி அப்படியே நம்ம காய வைக்கிறதுக்கு பதில் இது போல எஸ்எஸ்ல வரக்கூடிய இது போல மெட்டீரியலை உங்க வீட்டுல பயன்படுத்தினீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே கழுவி அப்படியே நம்ம வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம்னா கூட அதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இது போல மெட்டீரியல் உங்க கிச்சன்ல பயன்படுத்தலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல என்னதான் நம்ம பயன்படுத்தினாலும் எல்லாமே ஒரு பிராண்டடான குவாலிட்டியில நம்ம பயன்படுத்தினா கலர் ஃபேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பும் கம்மியா இருக்கும், நீடித்தும் உழைக்கும். அதனால ஒரு நல்ல பிராண்டடான மெட்டீரியல் நீங்க உங்க கிச்சன்ல பயன்படுத்துறது நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல மிக்சி யூஸ் பண்ணுவோம், காஃபி மேக்கர் யூஸ் பண்ணுவோம், சிம்னி யூஸ் பண்ணுவோம். இது போல உபகரணங்களுக்கு நம்ம தனியா சாக்கெட்டும் கொடுக்கணும், தனியா சுவிட்சஸும் கொடுக்கணும். எல்லாமே ஒரே சுவிட்சஸ் ஒரே சாக்கெட்ல பயன்படுத்துறது தவிர்த்துக்கலாம். இது போல ஷட்டரும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இது ஒரு சேஃப்டி ஆப்ஷனா இருக்கும். நம்ம சைட்ல இப்ப பெரும்பாலும் ஹை அண்ட் ரெசிடென்சியல் பிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல நம்ம சேஃப்டி ஆப்ஷனுக்கு இது போல ஷட்டர் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த ஷட்டர் அனைத்து வீடுகளுக்கும் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நான் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சேஃப்டி ஆப்ஷன், அது வருஷம் தான் நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா லைட் பாத்தீங்கன்னா நார்மல் டியூப் லைட்டை தவிர்த்துட்டு இது போல ஸ்ட்ரிப் லைட்டை நீங்க பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும், அதுக்குதான் இந்த சொல்றேன். நார்மல் லைட்டை தவிர்த்துட்டு இது போல ஸ்ட்ரிப் லைட்டை உங்க கிச்சன்ல பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்னி பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் வித் சைட்ல பாத்தீங்கன்னா பிளைவுட்டோ இல்லைன்னா MDF மெட்டீரியலோ யூஸ் பண்ணி சைட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் மைக்கா வித் பினிஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம்னா சிம்னியும் அதுவும் சேம் கலர்ல இருக்கும், பார்க்க ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்கும். சிம்னிக்கு நீங்க இது போல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கிச்சன்ல பொதுவா நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை நம்ம பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகளும் அது மேல படியாம இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை நீங்க பயன்படுத்தணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கவுண்டரோட டாப், இந்த கவுண்டரோட டாப்பை நம்ம எப்படி வடிவமைக்கலாம்னு நம்ம இந்த வீடியோல சொல்றேன். 13mm டைல நம்ம பயன்படுத்துறது நல்லது. இந்த கவுண்டரோட டாப்ல முதல்ல பாத்தீங்கன்னா கீழே கபோர்டுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு பிறகு கவுண்டரோட டாப்பை நம்ம ரெடி பண்ணலாம். அப்படி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டைல் ப்ரொடெக்டரை கண்டிப்பா நம்ம சைட்ல நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் டைல்ஸ்ல எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் இல்லாம நம்ம டைல்ஸை நம்ம பாதுகாக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா டபுள் டெக் லேயரை தான் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். டபுள் டெக் டைல நம்ம கண்டிப்பா சைட்ல யூஸ் பண்ணணும். அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 2 to 3 mm இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுல ஒரு க்ரூ ஆட்டை எடுத்து இப்படி காட்டினீங்கன்னா இந்த பிக்சர்ல வர மாதிரி பார்க்க ஒரு நல்ல ஃபீல் ஆட்டவும் இருக்கும். இதோட மெட்டீரியல் அதுக்கு HDHMR மெட்டீரியல் யூஸ் பண்றது நல்லது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளைவுட்ல நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், டெர்மினேட் ப்ரூஃப் இது போல பிளைவுட்டை நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டுல பயன்படுத்தும் போது இது போல 100% வெரிஃபைட் பண்ணியிருக்காங்களான்னு அப்படின்னு ஒரு நல்ல பிராண்டடான பிளைவுடை யூஸ் பண்ணும் போது தான் நீடித்து உழைக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஃபங்கஸ் சீக்கிரமாவே டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்கா பாத்தீங்கன்னா திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.08 இருந்து 1 mm 2 mm அப்படின்னு பல்வேறு எம்எம்ல வந்துட்டு இருக்கு. அதுல உங்க பட்ஜெட்டுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமோ குறைஞ்சது பாத்தீங்கன்னா 1 mm மைக்காவை நீங்க சைட்ல பயன்படுத்தணும். உங்க கிச்சன்ல பயன்படுத்தும் போது குறைஞ்சது 1 mm திக்னஸ்ல வரக்கூடிய மைக்காவை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தான் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமா டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கோசரம் தான் நம்ம சொல்றோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பிளஸ் பார்க்க ஒரு நீடித்தும் உழைக்கணும்னா குறைஞ்சது 1 mm மைக்காவை நீங்க சைட்ல பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மைக்கா ஒட்டி இருப்போம், அது சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை நம்ம எப்படி மேட்ச் பண்ணி சேஃப்டியா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எட்ஜ்பெண்ட் டேப்னு நம்ம ஹார்ட்வேர்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சேம் கலர்ல எட்ஜ்பெண்ட் டேப்பை வாங்கி சைட்ல எல்லாம் நம்ம 2 mm திக்னஸ்ல நம்ம சைட்ல பேஸ்ட் பண்றது நல்லது. அப்பதான் நம்மளுக்கு சேஃப்டியாவும் இருக்கும், பிளஸ் பார்க்க ஒரு நல்ல ஃபீலாவும் இருக்கும். அதுதான் இந்த எட்ஜ்பெண்ட் டேப்பை நம்ம எல்லா இடத்துலயும் மைக்கா ஒட்டுற இடத்துல எல்லாம் இந்த எட்ஜ்பெண்ட் டேப்பை கண்டிப்பா பயன்படுத்தணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில்
நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா டிராயர்லாம் திறக்கிறதுக்கு நம்ம ஹேண்டில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை தவிர்த்துட்டு நம்ம டிராயர்லேயே பாத்தீங்கன்னா இது போல ஹேண்டில்லெஸ் கிச்சனை நம்ம ஃபேக்டரி மேட்ல ரெடி பண்றோம்னா இது போல ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இது வந்து பார்க்க ஒரு டீசென்டான லுக் இருக்கும். ஹேண்டில்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம திறந்துக்கலாம், 3 நாள்ல மூடிக்கலாம். இது வந்து ஹேண்டில்லெஸ் கிச்சன் சொல்லுவாங்க. இப்போலாம் நிறைய வீட்டுக்கு இதுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜே ப்ரொஃபைல், ஜி ப்ரொஃபைல் இது போல ப்ரொஃபைல்ல உங்க வரக்கூடிய ஹேண்டில் நீங்க பயன்படுத்திங்கன்னா பார்க்க ஒரு நல்ல ஃபீலாகவே இருக்கும். இதுதான் பெரும்பாலான சைட்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அது இதுதான். நம்ம கிச்சன்ல நார்மல் டைலர் தவிர்த்துட்டு நார்மல் ஹால்ல பெட்ரூம்ல எல்லாம் போடக்கூடிய அந்த டைலை தவிர்த்துட்டு இங்க ஆன்டி ஸ்கிட் டைல்னு சொல்லுவாங்க. அந்த டைலை தான் நம்ம கிச்சன்ல பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் பயன்படுத்துவோம், தண்ணீர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே சிந்தி நம்ம வழிக்கு விழாம இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஆன்டி ஸ்கிட் டைலை தான் நம்ம பயன்படுத்தணும். இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பகிர்ந்துருப்போம். கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். ஸோ உங்க வீட்டுக்கு நீங்க இன்டீரியர் டிசைனிங் எல்லாம் பண்ண போறீங்க, ஒரு கிச்சன்ல நம்ம பார்த்து பண்ணணும்னா இது நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து கவனிச்சு பண்ணீங்கன்னா சிறப்பா அமையும். ஸோ இது போல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.